வசதியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை முறை, வசதி குறைந்தவர்களை சற்று இழிவாகவும் இன்னும் கொஞ்சம் மோசமாகவும் பார்க்கின்ற ஒரு நிலைமை. பல நேரங்களில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற போது பல மனிதர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், பல மனிதர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். யதார்த்தம் அதுதான். ஒருவேளை ஒரு காலத்திலலாம் இன்னும் அதிகமாக ஆழமாக சிந்திக்கின்ற போது ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கின்ற ஒரு சில மனிதர்கள் அவர்களை விட சற்று தாழ்ந்த மனிதர்களை இழிவாக பார்க்கின்ற ஒரு சமுதாயம் இருந்திருக்கத்தான் செய்கிறது, இருந்தது என்று சொல்லலாம். அது இன்றோ நேற்றோ வருவதல்ல. இன்றைக்கும் கூட அப்படித்தான் பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, பல பகுதிகளிலே இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இது இப்படி இருக்க, இந்த நிலைமையெல்லாம் இன்று வந்ததா நேற்று வந்ததா என்று சிந்திக்கின்ற போது அல்ல, இதை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை. காரணம், இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல நூற்றாண்டுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததைத்தான் நாமும் பார்க்கின்றோம். விவிலியத்தின் பக்கங்களை புரட்டுகின்ற போது அங்கே அநேக மக்கள் அவமானப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். யாரெல்லாம் இழி நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ அவர்களை கடவுள் உயர்த்துவதை பார்க்கிறோம். அதைதான் தாவீது அரசருடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருந்த அவருடைய சகோதரர்களை எல்லாம் நல்லவர்கள், அழகானவர்கள், இவர்களெல்லாம் இருக்கின்ற போது இந்த மாதிரி ஒரு பரட்டத்தலையான ஒரு மனிதன், அவன்லாம் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லப்பட்ட போதும் கூட கடவுள் அவனை தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். அபிஷேகம் செய்யப்படுகிறார், அரசனாக மாறுகிறார். பாருங்க, இப்படித்தான் நம்முடைய சிந்தனைகள் வேறு, கடவுளுடைய சிந்தனைகள் வேறு. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி போராட்டமான வாழ்க்கைத்தான், உதாசீனப்படுத்துகின்ற வார்த்தையில் வாழ்க்கை சூழலில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கவலைப்படாதீர்கள், உங்களை கடவுள் உயர்த்துகிறார். உதாசீனப்படுத்துகிறவர்களே, நீங்களும் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கானதை கடவுள் உங்களுக்கும் கொடுப்பார். இதுதான் இறை வார்த்தை, இதுதான் இறைவனுடைய நம்பிக்கை. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை விட்டு எதையெல்லாம் நான் விட்டு விடுகிறேனோ அதையெல்லாம் 100 மடங்காக பெற்றுக்கொள்கிறேன்.